பத்திரிகையாளர் கோடங்கி ஆப்ரஹாம் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவர இருக்கக்கூடிய தனது குறும்படம் தனுஷனுடைய எதிர்வினைகளால் தொடர்ந்து தடைபட்டு கொண்டிருப்பதாக கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் நயன்தாரா. ஒரு 3 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு குறும்படத்திற்கு 10 கோடி நஷ்ட ஈடா என்றும் கேட்டிருக்கிறார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஆக்சுவலா இந்த திருமணம் முடிந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. குழந்தைகளே வளர்ந்துட்டாங்க. இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் விட்டு கொடுக்குற ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு ரொம்ப ஒரு பிடிவாதமா தனுஷ் இருக்காரு அப்படின்றது நமக்கு புரியல. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேட்டனுடைய விளைவாக எதையாவது ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருவாங்க, வந்துரும். இது முழுமையாக அந்த படத்தையோ இல்ல அதுல இருந்த எல்லாத்தையுமே பயன்படுத்தினா நிச்சயமா நம்ம நஷ்டஈடு கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்கு. காப்பு உரிமை அந்த சட்டத்தின்படி நாங்க ஆக்ஷன் எடுப்போம், எங்களை கேட்காம எடுத்தீங்கன்னா நியாயம் இருக்கு. ஆனா இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நயன்தாரா என்கிற ஒரு நடிகை, அதுவும் வேறு மாநிலத்துல இருந்து இங்க தன்னுடைய பின்புலம் இல்லாம வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இங்க ஸ்டாண்டர்டா ஒருத்தர் நிக்கணும் அப்படின்னாவே பெரிய போராட்டத்தோட தான் நிக்க முடியும். ஒரு பெண் இன்னைக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு அடைமொழியோட வர்றதுன்றதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நயன்தாராவுடைய மிகப்பெரிய போராட்டம்ன்றது பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலும் சரி, பல சந்தர்ப்பங்கள்ல இனிமே இவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே இவ்வளவுதான் இவங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டோட நிறைய இழப்புகளை, நிறைய துக்கங்களை, நிறைய சோகங்களை, துரோகங்கள்லாம் சந்திச்சவங்க தான் நயன்தாரா. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வர வேண்டிய கடிதம். அதை அவங்க பேச்சுவார்த்தையில நடத்திட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஏன்னா முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர் என்ஓசி தராம இழுத்தடிச்சுட்டே இருக்காரு, கேட்கும் முதல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, தள்ளிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா நமக்கு தெரிஞ்ச தகவல் தான். இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல பஸ் அவுட் ஆயிருக்காங்க. தனுஷ் தொடர்ந்து ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட தன் பெயரை அசிங்கப்படுத்திக்கிறாருன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், மனிதர்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சின்ன விஷயத்துல கூட அவர் பேரை கெடுத்துக்கிறதுன்றது இது நிச்சயமா ஏற்க முடியாது. இந்த விஷயத்துல அது ரொம்ப பெரிய நீளமான காட்சியோ ரொம்ப நேரம் பயன்படுத்துற காட்சிகளா இருந்தா கூட அவங்க கேட்பதற்கு ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ரொம்ப சில நொடிகள், சில நிமிடங்கள் காட்சி தான். அது அவங்களுடைய கேரியர்ல நான் இது பண்ணிருக்கேன், எனக்கான இது ஒரு விஷயம், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியம், என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய விஷயம் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற விஷயத்த விட்டு கொடுக்கலாம். சினிமாவே அப்படிதான் சார், எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகும். இவரும் நிறைய துரோகத்துக்கு மாட்டிக்கிட்டு நிறைய அனுபவத்தின் அடிப்படையில வழிகளை தாண்டி தான் தனுஷ் வந்திருக்காரு. ஆனா தனுஷ் என்பவருக்கு பின்னாடி பின்புலமா அவங்க அப்பா இருக்காரு, அவருடைய மாமனார் இருக்காரு, அவங்க அண்ணன் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா நயன்தாராவுக்கு யாருமே கிடையாது, நயன்தாரா மட்டும்தான் இருக்காங்க. சோ அதனால இந்த விஷயத்துல தனுஷ் செய்வது மிக மிக சரியான நடவடிக்கை அல்ல. நயன்தாரா விஷயத்துல அவங்க கேட்கிற அந்த விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை செய்து எனக்கு இதை பண்ணிக்கலாம் நீங்கன்னு போகலாம். 10 கோடி என்பது ஏற்க முடியாத விஷயம். அவருக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. தனுஷ்க்கு இன்னைக்கு இருக்கிற அவர் புகழ், மார்க்கெட்டுக்கு, அவருடைய செல்வாக்குக்கு அந்த பணம் என்பது பெரிய விஷயம் இல்ல. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம், ரொம்ப இது எப்படி சொல்றதுன்னா அவருடைய அந்த புகழுக்கு பேருக்கு ரொம்ப சீப்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. தேர்ட் கிரேட் நபர்கள் தான் இப்படி எல்லாம் பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் தனுஷ் அப்படி கிடையாது. அவர் ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு, பெரிய மரியாதையோட இருக்காரு. அப்ப இதை செய்யலாமா? அவரு செய்யவே கூடாது இல்லையா? அது நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு நடிகை வேறு மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா கூடுமானவரை அவர்களை நாம இந்த சினிமாவுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அவங்களால இந்த சினிமா உலகம் வளர்ந்துருக்கு, அவங்களால நிறைய விஷயம் நல்லதும் நடந்திருக்கு. சோ நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பல தரப்பட்ட விஷயங்கள். அதனால அவர்களுக்கு கூடுமானவரை இவர் திரும்ப செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் சார். தெரியல எனக்கு. ஏன்னா இது ஏற்க முடியாது. இந்த கடிதம் நிச்சயமாக அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துது. அவ்வளவு மன வலியோடு தான் அந்த கடிதத்தை நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதை நிச்சயமா நம்ம கண்டிப்பா ஆனர் பண்ணணும். எனக்கு இந்த காப்பிரைட்ன்றது ரொம்ப மோசமாயிருச்சு. எல்லாத்துக்கும் காப்பிரைட் அப்படின்னு போகும்போது படைப்பாளியே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எதுவுமே எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னா இங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செய்யற விஷயங்கள் கூட காப்பிரைட்ல நீயும் நானும் எதிராயுது. நிறைய சம்பவங்கள் உதாரணம் சொல்லலாம். அது ரொம்ப தவறா முடிஞ்சிரும்ன்றதால அதெல்லாம் நான் குறிப்பிடல. பட் இந்த விஷயத்துல தனுஷ் செய்வது மிக மிக தவறான செயல். இது அவர் புரிஞ்சுப்பாரு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது.
நன்றி திரு அப்ரஹாம். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.